நம் பக்கத்திலே அவர் வந்து நிற்பதற்கு நாம இடத்தை கொடுக்கணும். அந்த இடத்துல நாம இன்னொரு பர்சனை பார்க்கவே முடியாது, பார்க்க கூடாது, முடியாது. அப்படி பார்த்து ஏமாந்து ரொம்ப எதிர்பார்க்கிறவங்க தான் ரொம்ப ஏமாறுவாங்க. கொஞ்சம் எதிர்பார்க்கிறவங்க கொஞ்சம் ஏமாறுவாங்க. கொஞ்சமும் எதிர்பார்க்காதவங்க ஏமாறவே மாட்டாங்க. இந்த கொஞ்சம் எதிர்பார்க்காதவங்க நிலைக்கு ஒருத்தங்க வரணும்னா அவங்க வாழ்க்கையில நிறைய ஏமாற்றப்பட்டிருக்கணும். ஹல்லேலூயா. ஆனா அதே நேரத்தில் அந்த எதிர்பார்ப்பு அனைத்தையும் கர்த்தர் மேல ஒருத்தங்க வைப்பாங்கன்னா, ஹல்லேலூயா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். அந்த இடத்துல சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேலை வைக்கல பாருங்க. நேபுகாத்நேச்சார் கொண்டு வந்ததும் இவங்க தானியேலுடைய ரெக்கமெண்டேஷன்ல தான் இவங்க 3 பேரும் உயர்த்தப்படுறாங்க. நேபுகாத்நேச்சார் முன்னாடி இவங்களை கொண்டு வந்து நிறுத்தினதும், ராஜாவே ராஜாவே நீங்க அவசரப்பட்டுறாதீங்க, நாங்க யார் தெரியுமா, நாங்க இன்னாருடைய ஃப்ரெண்ட்ஸ். யாருடைய ஃப்ரெண்ட்ஸ்? அந்த இடத்துல நாம் இருந்திருந்தா முதல்ல தானியேலை தானே சொல்லியிருப்போம். ஏன்னா அவர் வந்து ராஜாவுடைய ரொம்ப நெருக்கமான இடத்துல இருக்கிறார், முக்கியமான ஸ்தானத்தில் இருக்கிறார். இவங்க தானியேல் பேரையே சொல்லல. நமக்கு தெரிஞ்சவங்க பெரிய பெரிய ஸ்தானங்கள்ல இருப்பாங்க, நல்ல உயர்ந்த நிலையில இருப்பாங்க, நல்ல ஆள்பலம் பணபலம் உள்ளவர்களாகவும் இருப்பாங்க. அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள நாம நம் வலப்பக்கத்தில் வைக்க முயற்சித்து தான் பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில ஏமாற்றத்தை பார்க்கிறோம். இது ஆண்டவருக்குரிய இடம், இது என் தேவனுக்குரிய ஸ்தானம். எனக்கு தெரிஞ்சவங்க 1000 பேர் இருந்தாலும் நான் அசைக்கப்படக்கூடாதுன்னா என் பக்கத்துல அவர் மட்டும்தான் நிக்கணும்.